எங்க தலைமுறை மாறாது. மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது. ஐயனாரு சாமி கண்ணு திறந்து பாரு, எங்க சனம் வாழ உன்னை விட்ட யாரு. எதிர்காலம் உனக்காக எட்டி எட்டு வச்சு வாடா. சுடுதே சுடுதே சுடுதே. எட்டு எடுத்து வச்சு வாரியாக்கும். கண்ணை திறந்து பாருன்னு ஐயனார் சாமியை சொன்னா பத்தாதுடி, நீயும் கொஞ்சம் கண்ணை திறந்து நடக்கணும். சுடுதே சுடுதே டைலாக் பேசுற நேரமாயா இது? அது சரி, கல் ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? அது சரி, தரையில நடக்க சொன்னா காத்துல நடந்து வந்து புரோட்டா கல்ல கால வச்சது நீ, இதுல கல்லு ஏன் சூடா இருக்குன்னு கேள்வியா கேக்குற? இருந்தாலும் ரொம்ப சுடுதியா, ரொம்ப சுடுது. சூடா இருந்தா தானே புரோட்டா சுட முடியும். ஆறுன கல்லுல ஆவி கூட வராது. சே, நம்ம கடை புரோட்டா மாஸ்டர் கொஞ்சம் ஓவராத்தான் பேசுறாரோ. அடியே மசமசன் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காம நீயே எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல? யோ, நான் முதலாளியா முதலாளி, நீ வெறும் மாஸ்டர், அதுவும் புரோட்டா மாஸ்டர். அது சரி, புரோட்டா கடையில புரோட்டா மாஸ்டர் இல்லைன்னா முதலாளி என்னத்தை விப்பீங்களா? புரோட்டா மாஸ்டர், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பேசாம நான் மாஸ்டர் மாத்திரலாம்னு நினைக்கிறேன். அடியே கிறுக்கி, நான் மாஸ்டர் மட்டும் இல்லட்டி உன் வீட்டுக்காரனும் கூட தான். ஆமால, புரோட்டா மாஸ்டர்னு கூப்பிட்டு கூப்பிட்டு புருஷங்கிறதையும் மறந்து போயிட்டேனே. உன் ஞாபக மறதிக்கு வர வர அளவே இல்லட்டி. நானும் எவ்வளவுதான் புரோட்டா சுட்டு அடுக்கிக்கிட்டே இருக்கேன். வெக்க தாங்க முடியல. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? மாஸ்டர் தான் புரோட்டா கடைக்கு முக்கியம்னு வாயிலேயே பேசினா மட்டும் பத்தாது. கஸ்டமர் வர நேரம் ஆச்சு, கஷ்டப்படாம வேலையை செய்யணும், சரியா? அடியே வெறும் புரோட்டானா கூட ஓகே தாண்டி. கைமா புரோட்டா வேற போடணும்னா கஸ்டமர் வந்து விட்டு தாண்டி போடணும். அப்பதான் நல்லா சூடா இருக்கும். கைமா போடுறதுக்கு வெஜ் குருமாலாம் ரெடி தானே? புரோட்டாவும் ரெடி, வெஜ் குருமாவும் ரெடி. கஸ்டமருக்காக தான் வெயிட்டிங். ஓகே, இப்ப கஸ்டமர் எப்படி வர்றாங்கன்னு மட்டும் பாரு. புரோட்டா திங்கலையோ அட வாயிரம்ப ஊரலியோ, புரோட்டா திங்கலையோ அட வாயிரம்ப ஊரலையோ. கைமா புரோட்டா ரெடி தானே, கைமா புரோட்டா ரெடி தானே. புரோட்டா வாங்கலையோ அத சுட சுடத்தான் திங்கலையோ. கைமா புரோட்டா ரெடியாச்சு, சும்மா காரம் எல்லாம் போட்டாச்சு. புரோட்டா இருக்கு, சால்னா இருக்கு, கைமா இருக்கு, இன்னும் என்ன வேணுங்க? புரோட்டா வாங்கலையோ அத சுட சுடதான் திங்கலையோ. ஆறி போன புரோட்டால குருமா ஊத்தி கைமா தான் செஞ்சு தர்றாங்க, வாங்கிக்கங்க. இது போதுமா, இன்னும் என்ன வேணுங்க? ஐயா, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன்டா சின்னதர, என்னடா ஆச்சு உன் பொண்டாட்டிக்கு? இப்படி காக்காளி பந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை கூட்டு போய் பார்க்கப்படாது. இப்படி நீ வாட்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, நீ வேற. அவ பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காமா. கேட்டா பிரேக் டான்ஸ்ன்றா. என்னது பிரேக் டான்ஸா? காக்காவளி பந்தவ பிரேக் இல்லாம போய்கிட்டு இருக்க மாதிரில இருக்கி வாட்டம். நீ என்னதான் சொல்லு, எனக்கு என்னமோ இது காக்காவளி பதா இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. நான் யாருக்கு அவளை டெஸ்ட் பண்ணி பாக்கேன். எம்மா கிட்ட போவாத, கால் கையப்பட்டு அப்புறம் கீழே விழுந்துடாதம்மா. அதுவும் சரிதான்டா, அவ 8 அடி இருக்கா. எதுக்கும் தள்ளி நின்னே பேசுறேன். மருமகளே ஒன்னும் பிரச்சனை இல்லையாமா? வாமா ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். அடியே ஏன்டி இப்படி என்ன எத்த வர மாதிரி வர? அத்தே வாங்க, தே வாங்க. நீங்க வந்ததை நான் பார்க்கல. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா? காக்கா வலிப்பது இல்லையம்மா? அத்தை, நான் ஆடினது பிரேக் டான்ஸ்ட, காக்கா வலிப்பில்ல. என்னமோ போடா. சரி, புரோட்டா கடை வச்சேன்னு சொன்னா அதான் 4 புரோட்டா தீட்டு போலான்ட்டு பார்த்தேன். கொண்டு போமா. உனக்கு இல்லாதாமா? தாயில்லாமல் நான் இல்லை. ஆமா, பெரிய தாய். மாவு கடை வைக்கப்பறம் மாவாடி தாங்கன்னு சொன்னதுக்கு மாவாட்ட வரல. காலையில புரோட்டாவுக்கு மாவு பேச சொன்னப்ப அப்ப வரல. நல்ல புரோட்டாவை போட்டு வச்சோடனே திங்க மட்டும் வந்துட வேண்டியது. எம்மா அவ அந்த பக்கம் திரும்பி நிக்கும் போதே சீக்கிரம் வாங்கிட்டு ஓடிடுமா. அரிடா, உன் பொண்டாட்டி பார்த்துட்டானா நிறைய கொண்டு போக முடியாது. தாத்தா சீக்கிரம் கொண்டு ஓடிடுவேன். இருக்கட்டும், இன்னைக்கு மிச்ச மீதி இருந்தா தான் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க கூடாது. என்னங்க இது, உங்க அம்மாவை காணோம்? அதுவாட்டி புரோட்டா வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. வாமா, மின்னலுங்க மாதிரில உங்க அம்மா பறந்து போயிருக்கு. வயசானவங்கள்ட்டி ரொம்ப பசிச்சிருக்கும், அதான் கிளம்பி போயிட்டாங்க. அம்மா, எத்தனை புரோட்டா கொடுத்து விட்டீங்க? ஐயா, அதுல இப்போதைக்கு பின்னாடி பேர் கஸ்டமர் இருக்காங்க. ஐயப்பாடா, நல்ல வேலை கஸ்டமர் வந்து காப்பாத்துனாங்க. இல்ல இவ காளியாத்த மாதிரி ஆட்டத்தை பிடிச்சிருப்பாள. வாடா இருக்கிறண்டி, வாடா. டேய், அவ என் பொண்டாட்டிடா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு. அது என்னம்போ உண்மைதான். நம்ம குடும்ப விஷயத்துல எதுக்குங்க அவங்கிட்ட பேசிக்கிட்டு? இது பெரிய பச்சை மிளகாய் ரகசியம் பாரு. 2 புரோட்டா போடட்டுமா? 2 புரோட்டா. எப்பவுமே இந்த மாதிரி சாதாரண புரோட்டா பார்த்து போர் அடிச்சு போச்சு. சின்ன பொண்ணு, அப்ப கைமா புரோட்டா போடவான்னு கேளுடி. கேக்குறேன். அரக்கரண்டி, கைமா புரோட்டா தான் எங்க கடையோட ஸ்பெஷல். பேசாம கைமா புரோட்டா போடட்டுமா? என்னது கைமா புரோட்டாவா? போடு பார்க்கலாம் ஒரு பிளேட் எப்படி இருக்குன்னு. மாஸ்டர், உன் திறமையை காட்டி ஒரு கைமா புரோட்டா போட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே, கடையெல்லாம் கட்டி டெவலப் ஆயிட்டா போல. இது வரைக்கும் வீதியில தான் கடையை போட்டுக்கிட்டு இருந்தா. ஆமாண்டா, டெவலப்மெண்ட் தான். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளவு குளிர்
அது சொன்னா மட்டும் புரிய போகுது, எல்லாம் உன் மண்டையில இருக்க பொருளை வச்சுதான். ஆமா பின்ன இல்லையா, இந்த சுவரெல்லாம் கட்டினதே வெறும் மண்ணாலதான், அதான் உன் மண்டையில இருக்க பொருள்னு சொன்ன. ஆச்சரியமா இருக்கே, மண்ணால செஞ்ச சோறா இது? இதோ பின்பக்க சோறு மண்ணால செஞ்சிருக்கு, சைடுல இந்த மாதிரி கீத்தை தான் ஸ்கிரீனா கட்டி தொங்க விட்டுருக்கோம். எம்புட்டு குளிர்ச்சி, எம்புட்டு குளிர்ச்சி. பின்ன இருக்காதா நயன்தாராக்கா, மண்ணால செஞ்ச சோறு இல்ல. டே அரக்கரண்டி பாத்தியாடா, சின்ன பொண்ணு மண்ணாலே சோறு செஞ்சு வச்சிருக்கா, வர்ற கஸ்டமருக்கு குளிர்ச்சியா இருக்கணும். என்னடா தெரியல, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு பார்க்கலாம். நீங்க கேக்குறது ஸ்லோ மோஷன்ல கேளுங்க, ஆனா சொல்றது ஸ்பீடாவே சொல்லிடுறேன். சின்ன பொண்ணு செங்கலையும் சிமெண்டையும் திருடுறதுக்கு எங்கேயாவது போய் பார்த்திருப்பா, திருட வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். அதனால மண்ணு தான் ஈஸியா திருட முடியுதுன்னு மண்ணாலே சோறு செஞ்சிருப்பா. அடப்பாவி, என்னடா இது, என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இல்லையா பின்ன? சின்ன பொண்ணு இங்க வாட்டி. சீக்கிரம், கஸ்டமர் வெயிட்டிங், கைமா பரோட்டா ரெடியா? ஐயோ ஐயோ, நீ வந்து கைமா பரோட்டா கேக்குற, அவன் உன் மான மரியாதை பிச்சு போட்டு கொத்து பரோட்டா ஆக்கிக்கிட்டு இருக்கான். டேய், என் வீட்டுக்காரர் எனக்கு அடங்கி உடங்கி கிடப்பாரு, அவரே என்ன பத்தி கிண்டல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டல நீ. சின்ன பொண்ணு கஸ்டமர் கிட்ட இப்படிலாம் கோவப்படக்கூடாது, பின்ன கஸ்டமர் யாருமே கடைக்கு வர முடியாத வரைக்கும் பண்ணிட்டோம் பாத்துக்க. அதுவும் சரிதாண்டி. யோ, கஸ்டமரா போயிட்டான், யா ஒண்ணுமே பண்ண முடியல. சரி கைமா ரெடியா? ரெடி ரெடி, இதோ குடு. இந்தாடா அரக்கரண்டி, சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. வாவ், டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா என் கடை பரோட்டா? நயன்தாரா ஆண்டி, எப்படி இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியலையேப்பா. வேற எப்படி, இன்னைக்கு சின்ன பொண்ணு இந்த புரோட்டாவை செய்யல, அவங்க வீட்டுக்காரர் தான் செஞ்சிருக்காரு. அதான் அனுபவம் ஜாஸ்தி இல்ல, டேஸ்டும் ஜாஸ்தியா தான் இருக்கு. யோ புருஷா, அவன் என்ன மட்டும் கழுவி ஊத்தலையா, உன்னையும் சேர்த்து தான் கழுவி ஊத்திருக்கான் பாரு. இரு இரு, அவன் கிட்ட காசு மட்டும் வாங்கிக்க, அதுக்கப்புறமா கொத்து பரோட்டாக்கு பதிலா அவனையும் சேர்த்து உள்ள போட்டு கொத்து கொத்துன்னு கொத்திடுவேன் கொத்தி. சின்ன பொண்ணு இவன் சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் ஆசையா இருக்கு, எனக்கும் ஒரு கைமா பரோட்டா கொடுத்துருடி. இதோ கொண்டு வர நயன்தாராக்கா, இருங்க இருங்க, சும்மா வெஜ் குருமா போட்டு கைமா பரோட்டா சூப்பரா இருக்குங்கா. என்னது வெஜ் குருமாவா? நான் இவ்வளவு நேரம் சிக்கன் நினைச்சில சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாத்தியாடி சின்ன பொண்ணு, என் கை பக்குவோம், நைட் எந்திரிச்சு கூட நக்குவோன்னு சொல்லுவோம்ல, எப்படி இருக்கு? அது என்னமோ உண்மைதான், வெஜ் புரோட்டா மாதிரியே தெரியல, அவ்வளோ டேஸ்ட் இருக்கு, நான் வெஜ் மாதிரியே. அடியே, இவன் சொல்றத பார்த்தா எனக்கே சாப்பிடணும் இருக்குடி, சீக்கிரம் கொண்டாடி சீக்கிரம் கொண்டாடி. நயன்தாராக்காக்கு ஒரு கைமா பரோட்டா. சரி சின்ன பொண்ணு, என்ன வேலை? ஒரு கைமா பரோட்டா 100 ரூபாய். என்னது கைமா புரோட்டா 100 ரூபாயா ஒரு பிளேட்? ஓவரா இல்ல இந்த வேலை கொஞ்சம்? அதானே, வெறும் வெஜ்ஜுக்கு இந்த ரேட்டா? ஏக்கா, இப்பதானே அரக்கரண்டி சொல்றத கேட்டீங்கல்ல, வெஜ்ஜுனாலும் நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த ரேட்டு. அது சரிதான். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स, நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிங் விஷ் பார்க்கலாம். அந்தமான்ல இருந்து சரிதாங்கிறவங்க கண்மணிக்கும் சரவணனுக்கும் கல்யாண நாளா. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி கண்மணி அண்ட் சரவணன். நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறமா நம்ம கமெண்ட் பண்ணவங்க நேம் எல்லாம் பார்க்கலாம். பிரியா, கவிந்தா, அஜித் குமார், கல்பனா, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சேர்மன் ராஜா, சோபா குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, அஸ்வின் குமார், ஸ்ரீநிதி, ரஞ்சித், சஷ்வந்த், நீலா, கனிஷ்கா, தமிழ் செல்வி, கவிநிலவு, லட்சுமிபதி, முத்து சிவகாமி, செல்வம், தமிழ் செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.